முதல்ல நம்மளுடைய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஸ்னேகா வந்த உடனே வந்துட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளமே வந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து 7-8 தடவை வந்துட்டு தமிழ் சினிமா உலகத்தின் கனவு கன்னியாக வலம் வந்தவர் தான் ஸ்னேகா. மேலும் அவங்கள புன்னகை அரசி அப்படின்னு எல்லாருமே அன்புடன் சொல்லி வந்துட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து பிரசன்னாவுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட பிறகும் அவ்வப்போது சில படங்கள்ல தலைக்காட்டி தான் வந்திருந்தாங்க ஸ்னேகா. அப்படி தலைக்காட்டி வந்து கொண்டிருந்த நம்மளுடைய ஸ்னேகா தொடர்ந்து சில வருடங்களாக எந்த ஒரு படத்திலுமே வந்துட்டு நடிப்பதாகவே தெரியலங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய கணவரான பிரசன்னாவை எப்படியாவது ஏதாவது ஒரு படத்துல மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க வச்சு விட்ட மார்க்கெட்டை பிடிச்சிடணும் அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய ஆசை. தற்போது 24 AM நிறுவனம் தயாரிக்கும் வேலைக்காரன் படத்துல சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுதான். சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நம்மளுடைய நயன்தாரா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல பாஹத், பாசில், RJ பாலாஜி, பிரகாஷ் ராஜ், ஸ்னேகா இவங்க எல்லாமே நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துல நம்மளுடைய ஸ்னேகா நெகட்டிவ் ரோல்ல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம். ஆனா இந்த வீடியோ அதை பேஸ் பண்ணி கிடையாதுங்க. வேலைக்காரன் படத்துல முக்கியமான வேடத்துல தான் ஸ்னேகா நடிச்சு வந்துட்டு இருந்தாலும் அவருடைய ரோல் நெகட்டிவ் ரோல் அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் கெத்து காட்டுறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்களாம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறமாவும் வந்துட்டு இவங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறத பார்த்து படக்குழுவினருக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமா பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, ஸ்னேகா ஜீன்ஸ் பேண்ட் போட்ட உடனே ஸ்னேகாவுக்கு கல்யாணம் ஆன மாதிரியே தெரியலையா. ஸ்னேகாவுக்கு கல்யாணம் ஆகி ஆண் குழந்தையும் இருக்குது வந்துட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த நிலைமையிலும் ஸ்னேகா ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இவங்க ரொம்ப ஓவரா வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல பில்டப் கொடுத்து வந்துட்டு இருக்கதா அனைவரும் பேசி வந்துட்டு இருக்காங்க. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க எந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.